இந்த நாளையிலேயும் பார்த்திங்கன்னா, ஒரு ஹோட்டலில் ஒரு பெரிய ஒரு ரிச்சான ஹோட்டல். அந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா, ஒருத்தன் பிச்சைக்காரன் மாதிரி வேஷம் போட்டு பிச்சைக்காரனை போல் அந்த ஹோட்டலுக்குள்ளே வந்திருக்கான். வந்த அந்த மேனேஜர் வெளியே பிச்சைக்காரனெல்லாம் ஹோட்டலுக்குள்ளே கூப்பிடுத்தியாங்களே அப்படின்னு வராங்களேன்னு சொல்லிட்டு அவர் விரட்டுதார். அப்போ சர்வை பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு மகள் வந்தா, ஐயா உட்காருங்க, உங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டா. அவர் இருந்தாலும் உட்கார்ந்தாரு, சாப்பிட்டாரு. ஆனால் இவர் பிடிச்சி அவளை திட்டுறாரு. நீ தான் அந்த இடத்த சுத்தம் பண்ணணும், அவனுக்குரிய பீஸு நீ தான் கட்டணும், ஏன்னா பிச்சைக்காரனையும் கிறுக்கனையும் பெரிய ஹோட்டலில் வர வச்சு நீ சாப்பாடு கொடுக்கன்னு சொல்லி அவளை திட்டியிருக்காரு. திட்டுனோடனே அவள் சரின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இங்கே வந்து சாப்பிட்ட இடத்த பார்த்துருக்கா. அவள் சொல்லாமல் பிரேமா அவர் போயிட்டார். ஆனால் அதில் ஒரு தாள் இருந்ததான். அந்த பில்லை பார்த்தா அதில் போட்டிருக்கு நான் தான் அந்த ஹோட்டல் ஓனர். நான் அந்த ஹோட்டலில் எப்படி யார் யார் அப்படி வேலை பார்க்குறாங்கன்னு பார்க்கத்தான் வந்தேன். ஆனால் மேனேஜர் விரட்டினதையும் பார்த்தேன், நீ காட்டின அன்பையும் பார்த்தேன். நீ தான் இனிமேல் மேனேஜர், இந்த கடைக்கு இந்த ஹோட்டலுக்கு நீ தான் மேனேஜர், அந்த மேனேஜர் கிடையாதுன்னு சொல்லி அதில் எழுதி வச்சுட்டு போனாராம். இவள் சந்தோஷமாக அதை தூத்து பறக்க எடுத்துட்டா. ஆனால் தேவன் ஒரு நாளைக்கு வருவார், உங்களை உயர்த்துவார். உங்களை யாரெல்லாம் ஒடுக்கி, உங்களை யாரெல்லாம் வேதனைப்படுத்தி, உங்களை யாரெல்லாம் பகைத்து உங்களை நடத்துகிறார்களோ அவங்க மத்தியில் தேவன் உங்களை உயர்த்துவார். தேவன் வருவார், அவர் கட்டாயம் உங்களை உயர்த்துவார். ஆமாம், பாருங்கள், இந்த சகோதரி அவள் யாரோ தான் அவள் நேசித்து அவள் உணவு கொடுத்தா. ஆனால் அவளுக்கு தேவன் அங்கே உயர்வை வைத்திருந்தார். தன் நாளையில் உங்களை பகைக்கிறாங்களா, உங்களை ஒதுக்குறாங்களா, உங்களை கீழ்த்தனமாக நினைக்கிறாங்களா, நினைக்கட்டும், கவலையே படாதங்க. ஆனால் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவன் ஒரு நாளைக்கு வருவார், அவர் உங்களை உயர்த்துவார். அவர் வந்துருவார், சீக்கிரம் வருவார். அவர் அநேக சொன்னதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் சீக்கிரம் வருவார். அவர் உங்களுடைய கிரியைகளை பார்த்து அவளுடைய ராஜ்யத்தில் அவர் உன்னதமான அனுபவத்துக்களை நம்மளை கொண்டு போவார். அல்லேலூயா. இந்த நாளையில் பாருங்க, ருசித்து பார் இயேசு நல்லவர், ருசித்து பார் இயேசு நல்லவர், ருசித்து பார் இயேசு நல்லவர், ருசித்து பார் இயேசு நல்லவர். ருசித்தேன் நான் இயேசு நல்லவர், ருசித்தேன் நான் இயேசு நல்லவர், ருசித்தேன் நான் இயேசு நல்லவர், ருசித்தேன் நான் இயேசு நல்லவர், ருசித்தேன் நான் இயேசு நல்லவர். நீங்கள் அநேகரால் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? அநேகரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்களா? அநேகரால் தாழ்த்தப்பட்டிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, என்னை தேவன் அப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார், உங்களையும் உயர்த்துவார். அந்த வேலைக்கார ஒரு பெண்ணுக்கு மேனேஜர் பதவி கிடைக்குமானால் உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் உயர்ந்த பங்கை நமக்கு வைத்திருக்கிறார். ருசித்து பாருங்க, அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா.